மாநில அவசர நிலையின் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் 356. இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப். நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படுகிறது? ஆன்சர் 360. அரசியல் அமைப்பினை சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பகுதி 20. சிறிய அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது? ஆன்சர் 42. இந்தியா முழுமைக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது எது? ஆன்சர் மத்திய நாடாளுமன்றம். இந்திய குடிமகனின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 51A. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அரசியலமைப்பின் எந்த பகுதியைச் சேர்ந்தது? ஆன்சர் பகுதி 4A. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன? ஆன்சர் முன்னாள் சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு எது? ஆன்சர் சர்தார் ஸ்வரன் சிங் குழு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன? ஆன்சர் அயர்லாந்து. இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் விவரிப்பது எது? ஆன்சர் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஆன்சர் 11. இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவர் யார்? ஆன்சர் PR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் எத்தனை அட்டவணைகள், பாகங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது? ஆன்சர் 8 அட்டவணை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? ஆன்சர் 1946 டிசம்பர் 9. 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருந்தது? ஆன்சர் 389. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1946. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி எது? ஆன்சர் பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 8. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1955. சிட்டிசன் என்ற சொல் ஸ்விஸ் என்ற டேஷ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் லத்தீன். எந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின? ஆன்சர் 1789. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது 1976ஆம் ஆண்டு டேஷ் சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1963. அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் எது? ஆன்சர் 343 to 351. மத்திய அரசு சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியது? ஆன்சர் 180. 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 268 to 293. தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் மூவர் குழு ஒன்றை அமைத்தது? ஆன்சர் PV ராஜமன்னார் குழு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை எது? ஆன்சர் 7வது அட்டவணை. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 2002.
இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகளாக சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பிரிவு 21A. எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாத அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது? ஆன்சர் 20, 21. அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுகிறது? ஆன்சர் 19. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை எது? ஆன்சர் தடையுறுத்தும் நீதி பேராணை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எது? ஆன்சர் 32. அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது எது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ஆகிய இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? ஆன்சர் 5. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நீதி பேராணை. கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் டேஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். ஆன்சர் 1 ஜான். சொத்துரிமை தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பகுதி 12 300A. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் பிரிவு 32. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 352. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். பொறுத்து செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டு: தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்திய தீர்மானித்த ஆண்டு என்ன? ஆன்சர் 2004. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1955. தற்போது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 22. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஜனவரி 2, 1947. அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது எது? ஆன்சர் முகவுரை. பிரேம் பெஹாரி நரைன் ரயஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் பாணியில் எழுதப்பட்டது? ஆன்சர் இத்தாலி. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஜனவரி 26, 1950. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு குறித்து ஆராய பூஞ்சி தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2007. 2000 ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்தது? ஆன்சர் வெங்கடாசலய்யா.